இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போதே இந்த ஆட்டம் போடுறோம். நாமெல்லாம் நல்லா இருந்துட்டு அந்த நாடு தாங்குமா? கரெக்ட் தானே என்ன? நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். ஆனா கஷ்டப்படும் போதே நம்ம வந்து இவ்வளோ பேச்சு வாய் நம்மட்ட இருக்கு. நம்மலாம் கொஞ்சம் ஒரு பணக்காரரா, வெல் செட்டிலா ஒரு 2 பைக்கு, ஒரு காரு அந்த மாரி ஒரு கோட் செட் போட்டு சுத்துனோம்னா, நம்மலாம் சும்மா விடுவோம்னு நெனைக்கிறீங்க? அதான் நம்மலாம் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். இவனுக்கு காச குடுத்தா இவன் வந்து சும்மா இருக்க விட மாட்டான் எல்லாரையும். இனி இப்படியே இருடான்னு கடவுள் வச்சிருப்பாருன்னு தோணுது. மைண்ட். திரும்பியும் அவள ட்ரை பண்ணலாமா? காட். இப்பதான் கடவுளை பத்தி பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள கடவுளே லவ் பண்ற பிள்ளைய வந்து நம்ம வந்து எவ்வளவுதான் ட்ரை பண்ணிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் கடவுளுக்கு தெரியும்ல, இவன் இந்த 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 நாரப்பையில் மேலே துப்புனா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கடவுளே காட்டி துப்புற மூமெண்ட்டை வந்து கண்டிப்பாக அமையும். ஒவ்வொரு ஒன் சைட் லவருக்கும் இது வந்து பிஃபோர் மேரேஜ். அம்மா கல்யாணம் பண்ணிட்டு உன் பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவா, அவகிட்ட அதிகாரம் பண்ணு, யார் கேட்க போறான்? ஆஃப்டர் மேரேஜ் ஒய்ஃப். உன் இஷ்டத்துக்கு அதிகாரம் பண்ண நான் ஒன்றும் உங்க அம்மா இல்லை. ஆண்கள்னாலே இழுச்ச வாயினாங்க.